தமிழகத்தில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டு பல்வேறு இளைஞர் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி இந்தியாவிலேயே தமிழகத்தை ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எதிர்கால திட்டங்கள் நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் கோவையில் திரண்ட கல்லூரி மாணவர் கூட்டமைப்பு தமிழகம் முழுவதும் சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பாரத பிரதமராக்கியே தீர வேண்டும் என்ற லட்சிய முழக்கத்துடன் செயலாற்ற தொடங்கியுள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. லட்சிய முழக்கம் லட்சிய முழக்கம் லட்சிய முழக்கம் லட்சிய முழக்கம் மாணவ சமுதாயத்தின் லட்சிய முழக்கம் மாணவ சமுதாயத்தின் லட்சிய முழக்கம் மாண்புமிகு அம்மாவை மாண்புமிகு அம்மாவை பிரதமராக்க சபதம் ஏற்போம் பிரதமராக்க சபதம் ஏற்போம். மிகுந்த நம்பிக்கையுடன் எழுச்சி முழக்கமிடும் இந்த மாணவ மாணவியரின் லட்சியம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இந்தியாவின் பிரதமராக்க வேண்டும் என்பதுதான். தமிழக மாணவர்களுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றி வரும் பணிகள், செயல்படுத்தி வரும் மகத்தான நலத்திட்டங்கள் போன்றவை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற உந்துதலே மாணவ மாணவியரின் இந்த லட்சிய நோக்கத்திற்கு காரணம். தமிழகத்தில் அங்கன்வாடி குழந்தைகள் முதல் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவ மாணவியர் வரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்களை பெற்று வருகின்றனர். அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சரிவிகித ஊட்டச்சத்து உணவு வழங்கும் நோக்கில் சத்தான கலவை சாதங்கள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை, புத்தகப்பை, கல்வி உபகரண பெட்டிகள், காலணிகள், மிதிவண்டி, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள், கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு வழங்கி வருகிறது. அது மட்டுமல்லாமல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் உயர்கல்விக்கு உதவும் வகையில் ஊக்கத்தொகை, அயல்நாட்டு கல்வி முறையையும் அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்டடி அப்ராட் திட்டம், தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ளும் வகையில் தமிழக மாணவர்களுக்கு புதிய திட்டங்கள் என சமுதாயத்தின் தூண்களான மாணவ மாணவிகளுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை வகுத்து கொடுத்து சாதனை படைத்து வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. லேப்டாப் கொடுத்திருக்காங்க, இலவசமா புத்தகத்தையும் கொடுக்கறாங்க. கல்வியில ரொம்ப புரட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த புரட்சி இந்தியா வரைக்கும் வரணும். மாவட்டத்தோறும் இந்த லட்சிய முழக்கத்தை போற கூட்டத்தை நாங்க கண்டிப்பா நடத்தி அம்மாவை பிரதமராக்க என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பண்ணுவோம். தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே பயன்பெறும் இந்த மகத்தான சாதனை திட்டங்களின் பலன்களை இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை மாணவ மாணவியரும் பெற்று பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மாணவர்களிடையே உருவானதுதான் அம்மாவை பிரதமராக்க சபதமேற்போம் என்ற இந்த எழுச்சிமிகு முழக்கம். மாண்புமிகு அம்மாவை மாண்புமிகு அம்மாவை பிரதமராக்க சபதம் ஏற்போம் பிரதமராக்க சபதம் ஏற்போம். தமிழகத்தில் உருவாகியுள்ள இந்த கல்வி புரட்சி நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் கோவையில் திரண்ட கல்லூரி மாணவர் கூட்டமைப்பு தமிழகம் முழுவதும் சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பாரத பிரதமராக்கியே தீர வேண்டும் என்ற லட்சிய முழக்கத்துடன் செயலாற்ற தொடங்கியுள்ளது. கல்வி புரட்சி மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளின் அச்சுறுத்தலை முறியடிக்கவும், இந்தியாவை வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இணைக்கவும், நாட்டில் வறுமையை முற்றிலும் ஒழிக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒருவரால் மட்டுமே முடியும் என இந்த மாணவர் குழாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. நம்முடைய இந்திய திருநாடு கூடிய விரைவில் ஒரு வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரத பிரதமர் ஆனா மட்டும்தான் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நாங்க எல்லாமே நினைக்கிறோம். நிச்சயமா பாரத பிரதமரா அரியணை ஏறுவாங்கிறது நாங்க ஒவ்வொருத்தரோட லட்சியமா வச்சிருக்கோம். இளைஞர்களின் முன்னேற்றமே நாட்டின் வளர்ச்சி என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு சிறப்பாக செயலாற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கப் போவதாக தெரிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பிரதமராக்கியே தீர்வோம் என்ற உன்னத நோக்குடன் வீறு கொண்டு புறப்பட்டிருக்கும் இந்த இளைஞர் படையின் லட்சியம் நிறைவேறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து சுதேவனுடன் செல்வநாயகம்.